90 வயசுல பி. சுசீலாவுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயர சம்பவம் தமிழ் சினிமாவ உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகர் அப்படின்னா கண்டிப்பா அது பி. சுசீலா. தமிழ் சினிமாவுல பாடல்கள பாடின பாடல்கள பத்தி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல பின்னணி பாடகி பி. சுசீலாவுக்குன்னு ஒரு பெரிய அத்தியாயத்தையே எழுதணும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமால பின்னணி பாடல்கள மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத அரியாசனத்தை அமைச்சிருக்காங்க பி. சுசீலா. இவங்க தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட எத்தனையோ பாடல்கள பாடியிருக்காங்க. அது காலம் கடந்து தமிழ்ல இன்னமும் மக்களால அதிகமா கேட்டு கொண்டாடப்படுற அளவுக்கு தமிழ்ல அவங்க ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. அப்படி தமிழ்ல கிடைச்ச சாதனை அவங்களுக்கு தமிழை தாண்டி கன்னடம், இந்தி, மலையாளம் உள்ளிட்ட 9 வகையான மொழிகள்ல பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதன் மூலியமா தன்னுடைய பாட்டு பாடக்கூடிய திறமைய உலகறிய செஞ்சிருக்காங்க பி. சுசீலா. 9 மொழிகள்ல மொத்தமா இது வரைக்கும் 25,000த்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல தமிழ்ல மட்டும் இது வரைக்கும் 4,000த்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க பி. சுசீலா. பல்வேறு மொழிகள்ல பாடல்களை பாடியதால சுசீலாவுக்கு இந்தியா முழுவதுமே ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி தென்னிந்திய சினிமாவுடைய மெல்லிசை ராணி அப்படின்னு பி. சுசீலா செல்லமா அழைக்கிற அளவுக்கு தனது திறமையால மிகப்பெரிய சாதனை படைச்சவங்க. தனது திறமையால பல சாதனையை படைச்சிருந்தாலும் இந்தியாவுடைய துணை கண்டத்திலேயே அதிக பாடல்களை பாடின பாடகினா இவங்க மட்டும்தான். இந்த பெருமை மிகுந்த சாதனை உலக சாதனைக்கான கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கு. இப்படியாப்பட்ட நம்ம பாடகி பி. சுசீலா 5 முறை மிக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி கலைத்துறையில சிறப்பான தொண்டாற்றியதுக்காக சுசீலாவுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. இப்படி தமிழ் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் பி. சுசீலா பாடின பாடல்கள் எல்லாமே காலம் கடந்தும் கூட இன்னமும் அதிகமான ரசிகளால அங்கங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி சுசீலாவுக்கு வயசு 90 ஆனாலும் அவங்க இப்போ பாட்டு பாடுறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய வயது மூப்புனால தன்னால பாட்டு பாட முடியாது. அப்படி நான் இது வரைக்கும் பாடின பாடல்கள் எதுவுமே நான் திரும்ப பாடி சரி பண்ணது கிடையாது. இந்த வயசுல பாட்டு பாடினா அது சரிப்பட்டு வராதுன்னு அவங்களாவே பாட்டு பாடுறதுலேருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க. இப்படி சுசீலா ரசிகர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அர்ப்பணிச்சு அவங்க பாடின எத்தனையோ பாடல்கள் பல பேர் கஷ்டத்தையும் துன்பத்தையும் மறக்கிற அளவுக்கு பல பேர் வாழ்க்கையில மிக முக்கியமான பாடல்களா மாறியிருக்கு. அப்படியாப்பட்ட பி. சுசீலாவுக்கு வயசு இப்போ 90 ஆக போகுது. இந்த வயது மூப்பின் காரணமா திடீர்னு அவங்களுக்கு அடிக்கடி உடல்நலம் சரியில்லாம போகி அவங்க மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல திடீர்னு நள்ளிரவுல சுசீலா அம்மாவுக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. வலியில துடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்கள கொண்டு வந்து சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அவங்கள அனுமதிக்கப்பட்டு செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் வயிற்றில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக தான் அவங்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்களுக்கு இப்போ உடனடியாக மிக முக்கியமான தீவிர சிகிச்சைகள் அளிச்சாகணும் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இணையத்துல வெளியாயிருக்கு. அதுவும் குறிப்பா அவங்க கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தான் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் கண் கலங்க வச்சிருக்கு.